Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரோலிங் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு ஸ்ட்ராடல்னா ஆல்ரெடி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது அட் த மணில இருக்கிற கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் பாத்தீங்கன்னா செல் பண்ணுவோம். இதுதான் நம்ம வந்து ஸ்ட்ராடல் அப்படினு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல ரோலிங் ஸ்ட்ராடல்னா என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற இந்த ஸ்ட்ராடலை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா வந்து ஒரு ஸ்ட்ராடலை வந்து சைமல்டேனியஸா கிரியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு நிஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து 20,000ல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் 20,000ல் இருக்கிற கால் ஆப்ஷனையும் அதே போல் 20,000 புட் ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராடல், ஃபஸ்ட்டு ஸ்ட்ராடல்னு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து ஒன் டைரெக்ஷனில் ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் அப் சைடோ இல்லை டவுன் சைடோ போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ராடல் வந்து நமக்கு லாஸ் கொடுக்கும். அதாவது ஒரு பக்கம் வந்து கால் ஆப்ஷனில் வந்து ப்ராஃபிட்டும் புட் ஆப்ஷனில் வந்து லாஸும் கொடுக்கும். ஸோ சடனாக இம்பேக்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஸ்ட்ராடல் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதாவது இப்போ இது வந்து அப்சைட் டைரெக்ஷனில் 20,100க்கு போயிடுச்சு அப்படின்னா 20,100ல் மார்க்கெட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப இந்த ஸ்ட்ராடலை க்ளோஸ் பண்ணிட்டு 20,100 கால் ஆப்ஷனையும் அதே போல் 20,100 புட் ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணுவோம். இப்போது புதுசாக இன்னொரு ஸ்ட்ராடல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அப்போது ஆல்ரெடி இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற ஸ்ட்ராடலை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஸ்ட்ராடலை வந்து அந்த மார்க்கெட்டோட டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அடுத்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரோலிங் ஸ்ட்ராடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட்டோட டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அந்த ஸ்ட்ராடலை பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறது தான் இந்த ரோலிங் ஸ்ட்ராடல். இந்த ரோலிங் ஸ்ட்ராடலில் வந்து நம்ம இப்போ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம், எத்தனை பாயிண்ட் மூவ் ஆணுச்சு மார்க்கெட் அப்படின்னா நம்ம கரண்ட்டாக இருக்கிற அந்த ஸ்ட்ராடலை க்ளோஸ் பண்ணிட்டு நியூ ஸ்ட்ராடலை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை டைம் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். இப்போது நம்ம இதுக்கான எடுத்துக்க போகிற இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டி. நம்ம நிஃப்டியில் தான் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்ததாக இதை வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம ரோல் பண்ண போகிறோம், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராடலை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்ட்ராடலை ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அண்டர்லைங் நிஃப்டி இருக்குது பார்த்தீங்களா, நிஃப்டி எவ்வளவு பர்சன்டேஜ் மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நிஃப்டி வந்து 0.3% மூவ் ஆணுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராடலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக அடுத்த மணியில் இருக்கிற செகண்ட் ஸ்ட்ராடலை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எத்தனை டைம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா எதனால் 4 டைம்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக இதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மார்க்கெட் ஏதாவது ஒன் டைரெக்ஷனில் நல்லா கீழே மூவ்மெண்ட் கொடுக்குது இல்லை அப்சைடில் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராடல் கிரியேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு லாஸுங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 டைம்ஸ் மட்டும் தான் ரீஎன்ட்ரி எடுக்க போகிறீங்க, அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு ரூலு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நிஃப்டி. எதை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம், ரோலிங் பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த அண்டர்லைங் வந்து 0.3% வந்து மூவ் ஆணுச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ராடலை க்ளோஸ் பண்ண போகிறோம். அதே போல் இது மாதிரி எத்தனை டைம் பண்ண போகிறோம் அப்படின்னா 4 டைம்ஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போது மார்க்கெட் வந்து 20,000ல் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 20,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். இந்த 20,000ஓட 0.3% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதாவது 60 பாயிண்ட்ஸ் மேலேயோ கீழேயோ இது மூவ் ஆணுச்சு, அதாவது 20,060க்கு மார்க்கெட் போனாலோ இல்லை 19,940க்கு மார்க்கெட் போனாலும் நம்ம என்ன பண்ணோம், இந்த 20,000 ஸ்ட்ராடல் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்னா அப்போது மார்க்கெட் வந்து 19,940ல் இருக்கும் இல்லையா, அப்போ நம்ம என்ன எடுக்கணும் 19,950 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம ஸ்ட்ராடல் கிரியேட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ இது வந்து ஒரு புது ஸ்ட்ராடல். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சடனாக கீழே இறங்கும்போது உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ராடல் லாஸ் கொடுத்தா கூட நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போணுச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராடல் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். இது மாதிரி நம்ம மேக்ஸிமம் 4 டைம்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது இப்படி சடனாக இப்படி ஒரே திரியாக கீழே இறங்கும், இல்லைனா இப்படி மேலே போகும், இல்லைனா மார்க்கெட் இப்படி கீழே இறங்கி அதுக்கப்புறம் இப்படி சைட்வேஸில் போகும், ரெண்டாவது மேலே ஏறி சைட்வேஸில் போகும், அப்படின்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போகும். இந்த மாதிரி எல்லா டைப்லையும் மார்க்கெட் மூவ் ஆகும்போது இந்த ரோலிங் ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த பேக் டெஸ்டிங்கில் உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும் இது எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறது. ஸோ வாங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்கோ டெஸ்ட் அப்படிங்கிற பேக் டெஸ்டிங் வெப்சைட்டில் இருக்கோம். ஸோ இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 25 பேக் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த 25 பேக் டெஸ்ட்டை வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ இப்போ இதில் நம்ம வந்து எடுத்துக்க போகிற இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி. நம்ம நிஃப்டியில் தான் இதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதே போல் இது இன்ட்ராடே. நான் உங்களுக்கு வந்து டைம் வந்து சொல்ல மாட்டேன். இதில் என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா 9:17 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதுமே ஸ்டாடில் அப்படின்னா 9:20 தான் சூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து 9:17 வந்து நீங்கள் என்ட்ரி டைமாக வச்சுக்கோங்க. அதே போல் எக்ஸிட் டைம் வந்து 3:25 வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயர் ஆஃப் வந்து எப்படி ஆகணும் அப்படின்னா பார்ஷியலாக இல்லை கம்ப்ளீட்டாக அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ஆகணும். ஏன்னா மொத்தமாக அந்த ஸ்டாடில் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகணும் இல்லையா. ஒன்லி கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ இது மட்டும் நமக்கு க்ளோஸ் ஆகக்கூடாது. கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டாடில் க்ளோஸ் ஆகிடணும். அதனால் நமக்கு 2 லெக்குமே க்ளோஸ் ஆகணும். சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலே 0.3% மூவ் ஆகிட்டு அப்படின்னாலோ இல்லை கீழே 0.3% மூவ் ஆனிச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த 2 லெக்குமே க்ளோஸ் ஆகணும். அதனால் இந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப்க்கு வந்து கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம லெக்கை வந்து ஆட் பண்ணுறப்போ ஒரு லாட் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். செல்லு, கால் ஆப்ஷன், அட் த மணி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அண்டர்லைங் பர்சன்டேஜ்னு இருக்கு பாருங்கள். இந்த அண்டர்லைங் பர்சன்டேஜை சூஸ் பண்ணிக்கிறோம். 0.3 நம்ம அதான் சொல்லியிருந்தோம் இல்லையா. 0.3% வந்து மூவ் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து லெக் அப்படிங்கிறது வந்து க்ளோஸ் ஆகிடணும். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செல்லு, காலுக்கு பதிலாக புட் ஆப்ஷன். ஸோ இதுக்கும் சேம் அதே தான். அதாவது கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மார்க்கெட் கீழே போனாலும் சரி இல்லை மேலே போனாலும் சரி இந்த 2 லெக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். அதே போல் இதில் இந்த ரீஎன்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரீஎன்ட்ரி வந்து ஆன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் கொடுத்துக்கோங்க. சேம் இதுலேயும் அதே போல் ரீஎன்ட்ரியை ஆன் பண்ணிட்டு இதில் வந்து 4 டைம்ஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து ரீஏஎஸ்ஏபி இதுவே இருக்கட்டும். ஏன்னா அதோட மீனிங் கீழே தெரியுது பாருங்கள். அதாவது சடனாக ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், திரும்ப அட் த மணியில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து திரும்ப செல் பண்ணிவிடுவாங்க. சரியா. ஸோ இதுதான் இதுக்கான மீனிங்கு, ரீஎன்ட்ரிக்கான மீனிங். அப்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் அங்கேருந்து 0.3% வந்து மூவ் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த ஸ்டாடிலுங்கிறது வந்து க்ளோஸ் ஆகிடணும். அப்போ என்ன இமிடியேட்டாக என்ன ஆகணும் அப்படின்னா அப்போ இருக்கிற அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற ஸ்டாடில் வந்து க்ரியேட் ஆகணும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்குமே இதே மாதிரி இது வந்து எத்தனை டைம்ஸ் இது மாதிரி ஆகணும் அப்படின்னா 4 டைம்ஸ் இது மாதிரி ரீஎன்ட்ரி வந்து எடுக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து செக் பண்ணி பார்க்குறோம். நமக்கு 2019 நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை வந்து பேக் டெஸ்ட் இப்போ கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வெறும் 1 லாட்டில் வச்சு மட்டும்தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம், பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கிராஃப் தெரியுது பாருங்கள். நம்ம ப்ராஃபிட்டை பாருங்கள் எப்படி கிராஜுவலாக நல்லா மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து கீழே பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா மந்த்தும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கு. சரியா. ஸோ ஒரு சில மந்த்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லாஸ் காமிக்குது. ஸோ உங்களுக்கான டோட்டல் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்குது. சரியா. இது வந்து நான் ப்ரோக்கரேஜ் சேர்க்காமல், இது வந்து ப்ரோக்கரேஜ் நான் வந்து ஆட் பண்ணல, டேக்ஸஸும் ஆட் பண்ணாமல் உங்களுக்கு இந்த அமௌண்ட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு ட்ரா டவுனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாடில் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு வந்து 1.2 lakhs வந்து உங்களுக்கு தேவைப்படும். அப்போது மேக்ஸிமம் ட்ரா டவுன் இந்த இடத்துல வந்து 6,800 தான் இருக்குது. கீழேயும் பாருங்கள் இந்த இடத்துல எல்லாமே 6,000லேருந்து 7,000 வரைக்கும் தான் இருக்குது. 2020 மட்டும் தான் உங்களுக்கு 10,000 வரைக்கும் ட்ரா டவுன் போயிருக்கு. ஸோ மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 5% தான் உங்களுக்கு ட்ரா டவுனுங்கிறது வந்து வந்திருக்கு. மேக்ஸிமம் ட்ரா டவுனே உங்களுக்கு 5 to 6% தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஒரு சிங்கிள் ட்ரேடில் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து 5,300 இருக்கும். அதே போல் மேக்ஸிமம் லாஸுங்கிறது வந்து 6,000 இருக்கும். ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். ஆனால் இந்த இடத்துல வின்னிங் ஸ்ட்ரீக்கை பாருங்கள் 11 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா. நீங்கள் கண்டினியூஸாக வந்து 11 டைம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் லாஸிங் ஸ்ட்ரீக் அப்படிங்கிறது வந்து 6 டைம்ஸ் தான் இருக்குது. தென் வின்னிங் ப்ராபபிலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா 63% வந்து இருக்குது. லாஸ் வந்து 36% தான். ஸோ அதிகமான வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் ட்ரா டவுன் அப்படிங்கிறது வந்து 10,000 கிட்ட தான் இருக்குது. அது வந்து நம்ம இங்கே பார்த்தது தான் 2020 தான் வந்திருக்கு மேக்ஸிமம் ட்ரா டவுன் அப்படிங்கிறது வந்து. ஸோ மற்ற வருஷத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 to 6% தான் நமக்கு ட்ரா டவுன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம இப்போ டேக்ஸஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கூட குறைச்ச வரும். அதே போல் நீங்கள் 1 லாட்டுக்கு இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜ் வந்து அதுவே அதிகமாக போயிடும். இப்போ ப்ரோக்கரேஜ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே லாஸ், பெரிய லெவலில் லாஸுங்கிறது மாதிரி காமிக்குது. சரியா. ஸோ இதனால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் 1 லாட்டை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ப்ரோக்கரேஜ் டேக்ஸ்லேயே நிறைய அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து போயிடும். ஸோ இதுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் 10 லாட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இருக்கும்.
ஸோ இதை 10 லாட் போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ 10 லாட்ஸ் போட்டு பார்க்குறப்பையும் ஓரளவு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. சரியா? இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ஓரளவு நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு லாட்டை மட்டும் காமிச்சிட்டு brokerage அண்ட் டேக்ஸை வந்து காமிக்காமல் சிங்கிள் லாட்டில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த டேக்ஸ் brokerage எல்லாம் சேர்த்தா எப்படி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே ஆட் பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து brokerage ஃப்ரீயாக இருக்கிற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 8 lakhs அதாவது கிட்டத்தட்ட 8,92,000 காமிக்குது பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். சரியா? இந்த ப்ராஃபிட் இந்த brokerage-க்கு போன அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். இந்த brokerage அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மை பொறுத்து இருக்குது. இந்த brokerage டேக்ஸ் எல்லாம் சேர்க்காம பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, நல்ல மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதில் ஏன் இந்த அளவுக்கு brokerage அண்ட் டேக்ஸஸ் போகுது அப்படின்னா 4 times நீங்கள் straddle கிரியேட் பண்ணுறதுனால 4 timesக்கான என்ட்ரிங்கிறது வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு brokerage இந்த டேக்ஸஸும் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரே ஒரு விஷயம் தான் இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு விஷயம். மற்றபடி இந்த straddle அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து நீங்கள் ஓனாக பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதில் வேறு ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா, இன்னும் பெட்டராக இதை வந்து கிரியேட் பண்ண முடியுமா? பெட்டராக அப்படிங்கிறது வந்து நான் எதை சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து 0.3 போட்டோம் இல்லையா அண்டர்லைன், இது வந்து மூவ்மெண்ட்டு, இதை வந்து 0.4 ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 0.25 போட்டால் எந்த மாதிரி ப்ராஃபிட் கூட கொடுக்குதான்னு பாருங்கள். இல்லை டைமிங்கை வந்து செக் பண்ணி பாருங்கள், மாற்றி செக் பண்ணி பாருங்கள். 9:17க்கு பதிலாக 9:20 போட்டால் வருதா, இல்லை 9:16 எடுத்தால் ஓரளவு நல்லா ப்ராஃபிட் வருதா, இல்லை எக்ஸிட் டைம் வந்து குறைக்கலாமா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓனாக பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஓனாக பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.